அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான ஒரு கேசரி தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கேசரி என்ன அப்படின்னா ஜவ்வரிசி கேசரிங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு கேசரி தாங்க இது. சூப்பராக இருக்கும். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க எப்படி பிளான் பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நல்ல பொடியான ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நைலான் ஜவ்வரிசி சொல்லுவோம்ல, அதுதான் நான் எடுத்திருக்கேன். நல்ல பொடியானது எடுத்திருக்கேங்க. நீங்கள் கொஞ்சம் குண்டானது கூட எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா மாவு ஜவ்வரிசி இருக்குல்ல, அது கூட எடுத்துக்கலாம். அது எடுத்திங்கன்னா கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். இது குட்டியாக இருக்குனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். இது நான் 2 மணி நேரமாக தண்ணியில் சேர்த்து ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. 2 3 தடவை நல்லா அலசிட்டு தண்ணி சேர்த்து ஊறிட்டுருக்கு. ஒரு 2 மணி நேரமாக ஊறிட்டுருக்குங்க. இப்போ தண்ணிலாம் வடிகட்டி தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பக்கம் போகலாம் வாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். நம்ம 1 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்தோம்ல, அதுக்கு 2.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஜவ்வரிசியை வேக வைக்க போகிறோம், அதுக்காக தான் நம்ம தண்ணி சேர்க்குறோம். 2 கப் சேர்த்துட்டேன். இப்போ 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். மொத்தமாக 2.5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க. தண்ணியில் கொஞ்சம் கொதி வரட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், தண்ணியில் லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது. இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்படி நெய் சேர்க்குறதுனால ஒன்று ஒட்டாது. நம்ம கேசரி சாப்பிடும்போது நல்லா தனித்தனியாக நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இப்போது நல்லா தளதளன்னு கொதிக்குது பாருங்கள். இப்போது நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம்ல ஜவ்வரிசி, அதை இதில் சேர்க்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நான் சேர்த்தாச்சு. இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஜவ்வரிசி வேகணும். இது முதல்ல ஊறி இருக்கு இல்லையா, ஆனால் சீக்கிரமாக வெந்துடும். 2லேருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே சீக்கிரமாக வெந்துருங்க. இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. போட்டு 1 நிமிஷம் தாங்க ஆகுது, அதிலே பாருங்கள் பாதி வெந்திருக்கு நமக்கு. இப்போ நல்லா வெந்துருச்சு, டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போது தண்ணிலாம் வடிகட்டி ஜவ்வரிசி மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஊற வச்சனால சீக்கிரமாகவே வெந்துருச்சுங்க நமக்கு, ரொம்ப டைம்லாம் எடுக்கலை. நீங்கள் ஊற வைக்கல அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ தண்ணிலாம் வடிச்சிடலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். மொத்தமாக நம்ம 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துருக்கோம் இந்த கேசரி செய்கிறதுக்கு. நெய் சேர்த்தாச்சு. இப்போ நெய் கொஞ்சம் உருகட்டும். இப்போ உருகிருச்சுங்க. இதில் நான் இன்றைக்கி பாதாம் சேர்க்குறேன், கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் முந்திரியும் நான் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 2 அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் காஞ்ச திராட்சை கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சிடலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு, தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது இந்த நெய்யில் நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருந்தோம்ல ஜவ்வரிசி, அதை இதில் சேர்க்க போகிறோம். இதை 2 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இது வதக்கலாம் அந்த நெய்யிலையே. இது முதவே வெந்ததுனால சீக்கிரமே வதங்கிருங்க. இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் நம்ம சர்க்கரை சேர்க்க போகிறோம். 1 கப் அளவுக்கு நம்ம ஜவ்வரிசி எடுத்தோமோ அதில் பாதி அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்த்தா போதும். 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். மொத்தமாக சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறதெல்லாம் சேர்க்கலாம். இப்போ நல்லா கலந்துறதுக்கப்புறம் மிச்சம் எல்லா சர்க்கரையுமே சேர்த்தாச்சு. இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டாச்சு. இதுக்கப்புறம் இதில் நம்ம ஏலக்காய் தூள் சேர்க்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இதிலலாம் கலர் சேர்க்க போகிறேங்க. கலர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் ரெட் கலர் சேர்க்குறேன். நான் வீடியோக்காக மட்டும்தான் கலர் சேர்க்குறேன். இல்லை எனக்கு ஃபுட் கலர்லாம் வேணாம்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக கேசரி கலர் சேர்க்குறேன். இதை நல்லா கலந்து விடலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் கலர் சேர்க்குறது சேர்க்காமல் இருக்கிறது உங்கள் விருப்பம்தான். இது பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் கலர் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நான் வறுத்து வச்சுருந்தோம்ல முந்திரி பாதாமையும், அதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம்.
அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு கேசரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள், உலகத்துக்கு ரொம்ப பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ஈஸியுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தால் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் யாருக்காவது பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.